மையப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திலும் நாம் தேவ சமூகத்திலிருந்து வேதத்தை தியானிப்பதற்கு கத்தத்தந்த நல்ல அந்த பாக்கியமான நேரத்தில் கத்தரை நாம் துதிக்க வேண்டும். மீண்டுமாக நாம் ஆதியாகமம் 25:7 தான் தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் முதிர்ந்த வயதுள்ளவனானான் என்கிற அந்த முதிர்ந்த வயதுள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகிய முதிர்ந்த வயது உள்ளவர்கள் எப்படியெல்லாம் பைபிளில் இருந்தாங்க என்பதை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் நம்ம நூனின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களும், இன்றைக்கு 4வது வாரங்களும் நாம் யோசுவாவை குறித்து தியானிக்க போகிறோம். யோசுவாவின் வயது கூட 110 வயது என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக நம்முடைய ஜீவிதத்தில் நாம் இன்னும் நம்மை தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பரிசுத்தமாகவும் இதன் மூலமாக அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டு ஒரு ஜெய நிறைந்த வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இன்றைக்கி யோசுவாவுடைய வெற்றியும் தோல்வியும் என்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தி கேட்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். ஆயின் பட்டணத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். அதே ஆயின் பட்டணத்தை அவங்க ஜெயித்தாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆக ஆண்டவன் நம்மை அழைத்த பின்பு வெற்றியும் தருவார் தோல்வியும் தருவார் என்று தவறான எண்ணங்கள் கூடாது. எப்பொழுது நாம் தேவனுக்குள்ளாக அழைக்கப்பட்டோமோ அன்றிலிருந்தும் பூமியினுடைய கடைசி அல்லது முடிவு பரியந்தமும் பரலோகராஜ்யம் சேர்கிற வரையும் நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை தான் தந்தர் வைத்திருக்கிறார். அதனால் தோல்வியும் தேவன் தருகிறார் என்று யாரும் தவறாக எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானான் வரையும் அவர்கள் ஜெயித்து ஜெயித்து கானானை சுதந்திரிக் கொள்வது தான் தேவனுடைய திட்டம். அதே மிரிகாம் தீர்க்கதரிசி பாடும்போது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி சோத்திரம் என்று பாடினதை நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது எங்களை கொண்டு எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு எல்லா இடங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 முறை ஜெயம் கொள்ளுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். தோற்று போவன் அங்கே போக முடியாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜெயக்கிறிஸ்து. அவர் எதெல்லாம் ஜெயித்தவர்? பாவத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், உபத்திரங்களை ஜெயித்தவர். இப்படியே ஆண்டவர் சொல்லிட்டு போனால் எல்லாமே அவர் ஜெயித்த தேவன். ஆக தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை தான் தருவார் தவிர தோல்வியை தருகிற தேவன் அல்ல. சில சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே போல் தேவனுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னா தோல்வி தான். தோல்வி தேவனுக்கு பிரியமாக இருக்காது. ஆக தோல்விக்காக நம்ம அழைக்கப்படலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெயம் எடுப்பதற்காகவே, வெற்றி பெறுவதற்காகவே, வெற்றியின் மேல் வெற்றி அடைவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு தத்தமாக அதான் சொல்வார். அவர் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வாக்கு தத்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நான் வாசிக்கிற கவனமாக கேளுங்க. 10ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். உங்கள் ஒருவன் 1000 பேரை தொடுத்து வாங்குறார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாரு, நீ ஒருத்தன் 1000 பேரை துரத்துவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ 1000 பேரை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற பலனையும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்குறார். அதாங்க சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடிங்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவரும் பண்ணுவார். ஆகையால் உங்கள் தேவனாக கர்த்தரில் அன்பு கூர்ந்தபடி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கன்ட்டார். எல்லாம் நல்லதும் நடக்கும், ஆனால் ஆத்துமா குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவங்களோடு கூட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்தில் உறவாடினால் உங்கள் தேவனாய் கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டாங்க என்றும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து அழிந்து போக மட்டும் அவர்களுக்கு கண்ணியாகவும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாவுக்கு சவுக்காகவும் ஒரு கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாக அறிவீர்கள் அப்படிங்கிறார். அப்போ எது வரைக்கும் ஜெயம்? பின்வாங்கி போகாது இருக்கிற வரைக்கும் ஜெயம் நிறைந்த வாழ்க்கை. தேவனுடைய அழைப்பை விட்டு பின்வாங்கி பாவ ஜீவியம் செய்து கலவாத ஜனங்களோடு கூட கலந்து இருக்கும்போது அவர்களே நமக்கு எதிராக முள்ளாக மாறி தேவன் நம்மோடு இராதபடி ஒரு தோல்வியை தழுவத்தக்க ஒரு சூழ்நிலை உருவாங்குகிறார். அதான் இங்கே சொல்றார், நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள், இதோ இன்று நான் பூலோகத்தோர் எல்லோரும் போகும் வழியாய் நான் போகிறேன். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில் இல்லை என்பது உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவில் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி அவைகளில் ஒன்றும் வார்த்தை தவறி போகவில்லை. இப்பொழுது உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோடு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய உடன்படிக்கை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தையிலிருந்து உங்களை நிர்மூலமாக மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்கள் வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே அங்கே பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசம் நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். அப்போது தேவன் அழைத்த வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் தான் இருக்கிறார். ஆக ஏன் அவர்கள் தோற்று போனார்கள் அப்படின்னா, ஆயின் பட்டணத்தில் ஏன் தோற்று போனாங்கன்னா, தேவன் அந்த தோல்வி கொடுக்கல. அது பின்னாடி நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்கிற வரையும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வரையும், கர்த்தர் சொன்ன பாதையில் நடக்கிற வரையும் நமக்கு ஜெயத்தை தந்துட்டே இருப்பார். தோல்வி என்பது சாத்தானுடைய காரியம்தான் தோல்வி. ஆகவே சில நேரம் தோல்வி வரும்போது இதையும் ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று யாரும் சொல்ல முடியாது. நாம் செய்கிற தவறுகளினாலே சில விஷயங்கள் நமக்கு தோல்வியாய் மாறு தவிர, மற்றபடி நம்ம தவறு செய்யாமல் ஆண்டுடைய வாக்கு கொண்டு இருந்தால் முடிவு பரியந்தமும் அந்த ஜெயத்தை தந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. எடுத்த காரியத்திலெல்லாம் நான் வெற்றி பெறுவேன். ஆதரப்படும் முதல் அனைத்திலும் நான் என்ன செய்வேன்? வெற்றி பெறுவேன். எல்லா நாளும் நமக்கு வெற்றி நாளாக மாறுகிறது. அப்போ யோசுவாவுடைய தலைமையில் ஏன் முதல் முறை ஆயின் பட்டணத்தில் தோற்று போனார்கள் என்றால்,
அதற்கு முன்பு இந்த வாக்குத்தத்த வசனத்தை அன்று கொடுத்துருக்கிறார். லேவியராக நீங்கள் வாசிங்க 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை கூட வாசி பாருங்க. லேவியராகமும் 26:7-8 ஆண்டவர் அத்தான் வாக்குத்தத்தம் சொல்றார். அப்படின்னு அர்த்தம், சத்துருக்களிலிருந்து நமக்கு என்ன செய்தார்? ஜெயித்த. உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், அவர்கள் விடுவாங்க என்று சொல்றார். அதுதான் ஆண்டோட வாக்கு. பட்டயத்தினால் விழுந்து போயிடுவாங்க. உங்களில் அங்க வித்தியமா சொல்ற 5 பேர் எவ்வளவு பேரை? 100 பேரை துரத்துவார்கள். 10,000 பேரை அந்த கப்பல் சொல்ற துரத்துவார்கள், விடுவார்கள். அங்கதான் ஆண்டோட வாக்கு. நமக்கு அந்த வாக்கு தான். நமக்கு அந்த ஜெயம், நமக்கு முன்பா இருக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயித்து அவர்கள் அழிந்து போய் ஜெயம் எடுப்பதற்காகவே தேவன் நமக்கு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகத்தில் கூட வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 30-31 உபாகம் புஸ்தகத்தில் வாசி பாருங்க. அவருடைய 2 கண்மலை சொல்றார். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமல், யார? நம்மளை, நம்ம கண்மை விற்காமலும், கர்த்தர் அவர்களை அந்த கண்மலையான கர்த்தர் ஒப்புக்கூடாது இருந்தாரானால், ஒருவன் ஒப்பு கொடுக்காது இருந்தா தப்பு பண்ணாதான். ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? கூட இல்லைன்னா அவர் வந்த ஆனத்தை எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று தீர்மானித்து இருக்கிறாங்களாம். ஒரு அலே சொல்லலேலுயா. சத்துரு சொன்னாங்களா, எங்க கண்மலை போல அவர் அல்ல, சரியாக இருக்கிற வரையும் தான் ஜெயத்தை கொடுப்பாரு. சரியில்லை என்றால் அந்த கண்மலை அவரோடு கூட இராமை விட்டு விலகி விடுவாருங்கிறார். அது ஆகவே நம்ம வாழ்க்கை தோல்வி வரும்போது கர்த்தர் ஒரு மனிதனை தோல்விக்குள்ளாக நடத்துவதே இல்லை. நீங்கள் நியாயாதிபதியின் காலமானாலும் ராஜாக்களின் காலங்களானாலும் அவர்கள் தோற்று போன இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பார்கள், தோற்று போனார்கள். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பல நேரங்களில் சிறையிருப்புக்கு தள்ளுறாரு. கடைசி பாபிலோனுக்கு 70 வருடம் தெரியாது தள்ளுறாரு. தவறு செய்யாமல் தேவன் அதை செய்ய மாட்டார். தவறு செய்யாமல் தோல்வியை தழுவக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்க மாட்டார். ஆக நம்ம வாழ்க்கையில் வருகிற தோல்வியை நம்ம எதனால் தோல்வி வருகிறது என்பதை நம்ம தியானிக்கணும், நம்ம பார்க்கணும். வெற்றியை தரும்போது மாத்திரம் கர்த்தர் தந்தாருங்கன்னா அந்த தோல்வி ஏன் வருகிறது என்பதை செஞ்சு சரி பண்ணி கொண்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நாடிலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சொல்லுங்களேயா. இப்போ அந்த யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் லேவு பாருங்கள் என்றால் அந்த மனுஷர் போய் லேவு பார்த்துன்னு இருக்கு. நல்ல கவனிங்க. யோசுவா ஏற்கனவே சொன்ன லேவு பார்த்தவன் மோசைக்காக 12 பேரில் ஒருவனாக. எரியோ கோட்டைக்கு 2 பேர் அனுப்புகிறான், லேவு பார்த்துட்டு வாங்க என்று அங்கேயும் அனுப்புகிறான், ஜெயத்தை எடுக்கிறான். அப்போ இங்கே அதே போல் எத்தனை பேர் சொல்லப்படலை, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இந்த ஆயின் பட்டணத்தை எப்படி இருக்குது, அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி ஜெயம் எடுக்கலாம் என்று பார்த்து விடும்படியாக இங்கேயே லேவுக்காரர் தான் அனுப்புகிறான்.
அங்கே நடந்த காரியம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அது லேவி பார்க்கிறவர்கள் யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியது இல்லை, ஏறக்குறைய 2000 பேர் 3000 பேர் 3000 பேர் போய் ஆயியை முறையடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, பயப்படுற மாதிரி காரியம் கிடையாது, நம்ம எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆக எல்லாரையும் அந்த யுத்தத்துக்கு வருத்தப்படுத்த வேண்டாம். ஒரு 2000 ஒரு 3000 போனால் அது ஜனங்களும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, நம்ம எளிதாக நம்ம ஜெயம் எடுத்து விடலாம். அல்லேலூயா. அப்போ யோசுவாவுக்கு அது சொல்கிறாங்க. ஆக என்ன நடந்தது? அடுத்த வசனம் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 4வது வசனம், அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திலிருந்து போனார்கள், ஆனாலும் அவர் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தோல்வி சொன்னபடி போனாங்க, ஆகிலும் முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷன் அவர்களுடைய ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்கள் வெட்டினார்கள். ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீர் போல ஆயிற்று. தோல்வியை சந்திக்கிறாங்க. கர்த்தர் ஏற்படுத்தின தோல்வியா அப்படின்னா கிடையாது. ஏறத்தாழ 36 பேருடைய ஜீவியம் அழிந்து போனது. தோல்வி ஒரு பக்கம். அப்போ ஏன் நடந்தது? எரிகோவை வெற்றி அடைய செய்தவர், யோர்தானு கூட வெற்றி தான். ஏன் இங்கே யோசுவாவுடைய தலைமையில் ஏன் இது நடந்தது? அமலேக்கர் மேலேயும் ஜெயம் எடுத்தவன் தான். ஏன் நடந்தது அப்படின்னா, அந்த முதல் வசனத்தில் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் புத்திர அப்படி நிறுத்துங்க, அப்புறம் பார்ப்போம். துரோகம் பண்ணினாங்கன்னு ஆண்டு சொல்றார். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க தோற்று போனாங்க. ஏன்னா அந்த தேவன் கூட துரோகம் பண்ணிட்டு எப்படி இருப்பாங்க? சாபத்தீடானதை துரோகம் பண்ணினார்கள். துரோகம் என்பது என்ன? எனக்கு அவங்க அநியாயம் செஞ்சிட்டாங்க, எனக்கு ஒரு விதமாக பாவம் செய்தார்கள், எனக்கு ஒரு விதமாய் கலகம் செய்தார்கள். அல்லேலூயா. அதனால இவர்கள் தோற்று போய் 36 பேரை இழந்துட்டு வராங்க, முதுகை காட்டிட்டு வருகிறார்கள். அவர்கள் முதுகை காட்டிட்டு ஓடணும், ஆனால் இவர்கள் வருகிறார்கள். அப்போ ஏன் இந்த தோல்வின்னா ஆண்டு தெளிவாக சொல்றாரு. எப்படி எனில், யோதா கோத்திரத்தில் சேராகுடைய குமாரனாகிய மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவனே தாபத்தீடானதில் சிலவற்றை எடுத்து கொண்டான். ஆகியால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கோபம் கர்த்தருடைய மேலே உண்டு. அப்போ எங்கே தோல்வி வருகிறது? சாபத்தீடானதை அல்லது பாவ ஜீவியம், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம் வரும்போது சொல்றாரு, அவங்க எங்க போனாலும் ஜெயத்தை எடுக்க முடியாது. இப்ப அவங்க மேல தன்னுடைய ஜனம்தான், அவங்க மேல கர்த்தருடைய கோபம் மூழுகிறது. அல்லேலூயா. இதுல நல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒருத்தந்தான் பாவம் செஞ்சான், ஒரே ஒருவன், ஆகான். இந்த ஆகானுடைய பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தோல்வி ஒன்று வந்தது. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களில் 36 பேரை அவங்க இழக்க நேரிட்டது, ஒருவனுடைய பாவம். ஆனால் ஒருத்தன் தானே, அவனை தள்ளிட்டு ஜெயம் கொடுத்துருக்கலாம் இல்லை? ஆண்டு நல்லா சரியாக பார்ப்பார்.
ஆதாமுடைய ஒருவனுடைய கீழ்ப்படியாமையில் தானே முழு உலகத்தை ஆண்டவர் விட்டார். ஒருவனுடைய கீழ்ப்படி. மோசேயினுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செய்த பாவத்தினால அந்த ஒருவனை கானானுக்குள்ள போகாம பண்ணிட்டார். இவ்வளவு வித்தியாசம். இங்க ஒருவன் நிமித்தமாக எல்லாருக்கும் தோல்வி, 36 பேர் அழிந்து போனார்கள். அங்கே எல்லாரும் நிமித்தம் அவன் செய்ததுனால அந்த மோசே கானானுக்குள்ள போகாம இருந்தான். ஆதாமுடைய ஒருவனுடைய கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தினால முழு உலகம் இயேசு சிலுவையில சுமக்கிற வரையும் அத்தனை ஜனங்களும் பாவம் செய்து கெட்டு போறாங்க. சொல்லலேலூயா. அப்படி குடும்பத்திலேயோ ஒருத்தனோ சபையில ஒருத்தனோ ஏதாவது செஞ்சிட்டான்னா மோட்டலா தேவன் எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். யோசுவா தவறு செய்தான்னா இல்லை, ஆனால் ஒரு காரியம் அவன் கேட்கல, ஆலோசனை கேட்கல, ஒரு தவறு இருக்கு. மற்றபடி அவன் மேல நம்ம எந்த தவறு செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, செஞ்சிட்டாங்க, கோபம் கொண்டார்கள். இப்போ அவனுடைய ஜெபம் என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னு அடுத்த வசனத்தில் வாசிங்க பாப்போம். 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அப்பொழுது யோசுவா இப்ப பார்க்கிறான், என்னடா இப்படி ஆகிப்போச்சே, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் என்று கத்தரிக்கை பெட்டிப்புக்கு முன்பாக தரையில முகங்கொப்புற விழுந்து தங்க தலையில் மேல புழுதையே போட்டி கொண்டு கிடந்தார்கள். யோசுவா கேட்கிற ஆண்டகிட்ட ஜெபம் பண்ற, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரின் கையில ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரே இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினி. நான் யோர்தான் அப்புறத்திலே மன திருப்தியா இருந்து விட்டோமானால் நிலமா இருக்கும். ஆண்டவரே, முதுகை காட்டினார்கள், நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்தின் குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வி என்றான். போதும். இப்ப கேட்கிறான், தோல்வி எதனால வந்ததுன்னு யோசுவுக்கு தெரியல. எதற்காக எல்லாரும் முதுகை காட்டி ஓடி வந்தாங்கன்னு தெரியல. எதற்காக 36 பேர் விழுந்து போனாலும் தெரியல. அவன் உடனே ஜெபம் பண்ணி வஸ்திரத்தை கிழித்து சாம்பலை போட்டு மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து முகங்கொப்புறமாக வேண்டும். நாங்கள் யோர்தானில் அப்புறத்தில் இருந்தால் நிறைய எகிப்தி தானே சொன்னாங்களே, மோசே கூட சொன்னேன், அதற்காகவே நீங்கள் எகிப்திலிருந்து அழைச்சி வந்தீங்க, அங்கேயே நாங்கள் திருப்தியாக இருந்திருப்போமே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாரும் எங்களை வளைந்து கொள், நீங்கள் என்ன செய்வீங்க, நான் என்ன செய்ய முடியும் என்று கேள்வியை தேவ சமூகத்தில் கேட்குறோம். சொல்லலேலூயா. நம்ம ஜீவிதத்தில் அப்படி தான், ஏதோ ஒரு தோல்வி வந்துவிட்டேன், ஆண்டு ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க, நம்மளே தியானிக்க மாட்டோம். நம்ம தவறு என்ன, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் அப்படிங்கிற கேள்வியை ஆண்டவர் மேலே வச்சுட்டு நம்மளும் ஜெபம் பண்ண தான் செய்யணும். என்றைக்குமே நல்லா கவனிக்கணும், ஒரு யுத்தத்திற்கு போகும்போது நம்ம எல்லா விதத்திலும் சரி பார்க்க வேண்டும். அதில் சொல்லுங்களேலூயா. அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். யுத்தத்துக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அழகா வசனம். உபாகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகம் 23:9 வாசித்து பாருங்க. அதான் சொல்றாரு, நீ படையெடுத்து நீ எதிராக நம்மளுக்கு விரோதமாக நீ புறப்படும் போது தீதான காரியம் எல்லாவற்றிலும் விலகிருங்கிற எடுத்தோ கவத்தோ நீ போகாத. நீ புறப்படும் போது உனக்கு உன்னுடைய ஜனத்திற்குள்ளே தீங்கான பாவமான அது இருந்தா அதை முதல்ல விளக்குங்கிறார்.
அல்லேலூயா. யோசுவா அதை செய்யல பாருங்க. அதை செய்யாதனால தான் அந்த ஜனங்கள் தோற்று போகிறாங்க. ஆகவே அந்த விஷயத்தில் யுத்தத்திற்கு போகும்போது நம்ம கவனமாக இருக்கணும். பழைய காலத்தில், மன்னர் காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா குதிரையில் போய் ஜனத்தோடு போய் எல்லா கூட அவன் எடுத்த எல்லா தேசத்தில் தான் வெற்றி அடைந்திருக்கிறான். இன்னும் கூட அவன் தோல்வி இல்லை. அதே போல் இன்னொரு தேசத்தில் வழக்கம் போல் யுத்தம் வரும்போது குதிரை மேலே ஏறி போயிருக்கிறான். கொஞ்சம் தூரம் அந்த அன்றைக்கெல்லாம் நம்ம இந்த ரோடு மாதிரி இருக்கும், பாலைவனமோ காட்டு பகுதி தான் இருக்கும். அப்சலோம் கூட ராஜா காட்டு பகுதியில் தான் வரேன். அப்படி மரம் கர்வாலி மரத்தினுடைய அந்த கூந்தல் தொங்கதை நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்போது எத்தேர்ச்சியாக ஒரு பெரிய முள் குதிரையுடைய காலை குத்தி இருக்கு. அதை பார்த்த படை வீரன் ராஜா கிட்ட சொல்ற, ராஜாவே குதிரையினுடைய காலில் முள் குத்தி இருக்கு, அதை எடுத்துருவோம், அப்போதான் அந்த யுத்தத்துக்கு சரியாக இருக்கும். ராஜா என்ன சொன்னால், இதெல்லாம் டைம் கிடையாது, நம்ம யுத்தம் முடித்த பின்னாடி அதை சரி பண்ணுவான்னு போகிறான். போகிறதுல வழக்கமாக ஜெயம் எடுக்கிறவன் முதுகை காட்டிட்டு ஓடி வரான். காரணம் என்னன்னா, இந்த குதிரையினால் வேகமாக ஓட முடியல. அந்த அந்த குதிரையுடைய காலுக்குள்ள அந்த முள் இருக்கிற வரையும் ரத்தம் கசித்துட்டே இருக்கு. அதனால வேகமாக ஓடல முடியல. அதனால எல்லாரும் நிறைய பேர் மறித்து ராஜா ஏதோ தப்பி தவறி உயிரோட சேர்ந்தான். அப்பதான் கேட்குறாங்க, என்ன இதுவரை இல்லாத தோல்வி நமக்கு வந்துருச்சேன்னு. அப்பதான் படைவீரர் சொல்றேன், அப்பவே நான் சொல்லலையா, அந்த குதிரையினுடைய கால்களிலே அந்த முள்ளு குத்தி இருக்கு, அதை நம்ம சரி செய்யாம போனோம். ராஜா அதை சரி செஞ்சிருந்தா நமக்கு தோல்வி வந்திருக்காது, நம்ம ஜனங்கள் அழிந்திருக்க மாட்டாங்க. ராமம் பிற முதுகை காட்டி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் ராஜா உணர்றான். சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், சிறிய பாவங்கள் தான் இருக்கும், ஆனா அது பெரிய ஜெயத்திற்கு அது தடையாதான் இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் தோற்று போகிற காரணமா அந்த ஊழியமானாலும் விசுவாசமானாலும் தோற்று போகிற இடம் என்ன, ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். அது அப்புறம் பார்த்துடலாம், அப்புறம் அறிக்கை செஞ்சிடலாம், இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படிங்கிற நம்ம போற பாருங்க. அந்த இடத்துல தான் முடிவில் ஒரு தோல்வி நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்புறம் தான் நம்ம சிலர் ஆண்டவர் மேலே பழிப்படுவாங்க. இந்த யோசுவா போல சிலர் அதை உணர்ந்து அந்த காரியத்தை சரி பண்ணி மீண்டும் அந்த யுத்தத்தில் அவரை எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதான் சொல்றார், யுத்தத்துக்கு போகும்போது உங்ககிட்ட தீதான பாவமான காரியத்தை நீ விளக்குங்கிறார். ஒருவேளை இந்த யோசுவாவுடைய இந்த யுத்தத்தில் ஆகானை விலக்கிருந்தால் இந்த முதல் யுத்தத்தில் அவன் ஜெயம் எடுத்திருப்பான். ஆனா விளக்காதனால முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாய் விழுந்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது இல்லை 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் யோசுவனுக்கு எழுந்திரு அப்படின்னு முதல்ல சொல்றார். நீ முதல்ல எழுந்துரு. வீட்டில் சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு நீ எந்திரி அப்படிங்கிற ஆயத்தம் முதல்ல. நம்ம சில நேரங்களில் பாருங்க, நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், திடீர்னு ஃபைலை எடுக்காமல் போவாங்க சில பேர். ஐயோ ஃபைலை மறந்துட்டேம்மா. அப்போ தப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சில ஆலயத்துக்கு வரும்போது பைபிளையே எடுக்காமல் வர்றாங்க. ஆலயத்துக்கு எப்படியோ ஆயத்தமாக வரும். சில நேரங்களில் சிலர் நான் பார்த்துருக்குறேன், பாதியில் ஓடிடுவாங்க. ஏன் தான் நீங்கள் பாதியில் ஓடுறீங்கன்னா, காணிக்கு எடுக்க மறந்துட்டேம்பாங்க, அல்லது தசமாக எடுத்த சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்திற்கு நம்ம எங்கே போனோமோ ஆயத்தமாக போகணும். சில அவசரமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் போவாங்க. சில அவசரமாக போனால் டிஃபன் பாக்ஸை எடுக்காமல் போகிறாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சிலர் பஸ்ஸுக்கு போகிறவங்க பஸ்ஸுக்கு பணத்தை எடுக்காமையே போயிடுவாங்க. ஏடிஎம்க்கு எடுக்க போகிறாங்க, ஏடிஎம் கார்டை எடுக்காமல் போயிடுவாங்க.
பேங்க்குக்கு போகிறவன் பேங்கை புக் எடுக்காமல் போயிடுவான். அப்போ எங்கே அங்கே போயிட்டு ஆண்டவர் என்ன ஏன் நீங்கள் அழிச்சிங்கன்னா நம்ம அவரை என்ன செய்ய முடியும்? செய்தெல்லாம் நம்ம தவறு. ஆனால் அங்கே போயிட்டு மணிக்கூரம் ஐயோ ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணுற? நாம் சில விஷயங்களில் எங்கே போனால் அதெல்லாம் சரியாக இருக்கா பார்த்து நிதானமாக. சில நேரங்களில் 2 வீல் 4 வீல் போகும்போது அப்படியே கிளம்புவாங்க, பாதியில் வண்டி நின்றுது, பெட்ரோல் இருக்காது, டீசல் இருக்காது. இப்படி நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஆண்டவர் திட்டிகிட்டு இருப்போம். அவைகள் அல்ல. நாம் முதலாவதாக நாம் ஆயத்தப்படும் போது நம்ம எல்லா விதத்திலும் அந்த சர்வாயுத வர்க்கங்கள் நம்மகிட்ட இருக்கா, அந்த ரச்சனைய சீரா இருக்கா, மார்க்க கச்சை இருக்கா, பாதரட்சை இருக்கா, இடைக்கச்சை இருக்கா என்று நம்ம சரியாக ஆயத்த பண்ணித்தான் யுத்தத்திற்கு போகணும். ஒரு அலை சொல்லலே இல்லையா? அப்போ அந்த யுத்தத்தில் இப்போ இவனை பார்க்குறாரு, பார்த்துட்டு அதுவரையும் முகம் குப்புறம் தான் விழுந்திருக்கிறான், தலை சாம்பல் எல்லாம் பொழுது போட்டு உட்கார்ந்துருக்கிறான். இப்போ ஆண்டு சொல்றாரு அந்த வசனம், எழுந்துரு கிடக்கிறது என்ன திருப்பி கேட்குறான். அவன் கேட்கறான், நீ இப்படி நீ எழுந்துரு ஃபஸ்ட்டு, நீ இப்படியே முகம் குப்புறம் விழுகிறது என்ன அப்படின்ட்டு 2வது கேள்வி கேட்குற. கேட்டுட்டு சொல்றாரு அடுத்ததுல சொல்றாரு, இப்போதான் சொல்றாரு, நீ என்ன திட்டுற, என்ன முறுமுறுக்கிற, எனக்கு ஏன் அங்கே யோர்தானுக்கு அப்புறம் இருந்தால் திருப்தியா இருக்குங்கிற. ஆனா என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்தார்களே. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க பிரமுதுக்கு காட்டி வந்து 36 பேர் இறந்ததுக்கு காரணம் என்ன? உனக்கு கீழே இருக்கிற ஜனம்தான், இஸ்ரவேலர்கள் தான். முதலாவது சொல்றாரு பாவம் செய்தார்கள். அப்போ நம்ம இடத்துல பாவம் இருக்குமென்றால் ஜெயத்தை எப்படி எடுக்க முடியும்? பாவம் இல்லாத ஒரு ஜீவியம் இருந்தால் ஜெயத்தை எடுக்கலாம். பாவமான காரியத்துக்கு ஜெயத்தை தாங்கன்னு போகிற இடங்கள் எப்படி ஜெயமாக மாறும்? மாறாது. சொல்றாரு, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இல்ல, முதல் சொல்றாரு பாவம் செய்தார்கள். 2வது நான் அவளை கட்டளை உடன்படிக்கை மீறினார்கள். 2வது சொல்றாரு என் உடன்படிக்கை மீறிட்டாங்க. அப்ப அங்க எப்படி கர்த்தர் இருப்பார்? கர்த்தர் அங்க எப்படி துரிதமாய், நம்ம ஒரு பாட்டு, துரிதமாய் எனக்காக யுத்தம் செய்கிறவர், துணை நின்று எனக்காக யுத்தம். இப்படி துணை நிற்பாரு. என் கட்டளைகளை பாவம் செய்தார்கள், கட்டளையை மீறி விட்டார்கள் அப்படின்னு 2வது குற்றச்சாட்டு சொல்றார். 3வது சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறார். அதெல்லாம் சுட்டறி சொல்லிட்டாரு. ஆனா அந்த சாபத்தீடான காரியத்தை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். சில நேரங்களில் எதை ஆண்டு வேண்டானா அது நமக்குள்ள இருந்தானா அது நம்ம வாழ்க்கையில தோல்வியதான் கொண்டு வரும். சில வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத சில பொருட்கள் இருந்தாலே அது தோல்வியை தான் கொண்டு வரும். தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருவருக்காக நான் போராடி ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு எது நடக்குது? நிறைய பேர் ஜெபம் நடக்குது. எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகும்போது தற்செயல ஆண்டவர் ஒரு பொருளை பார்வையிடும்படி செய்தார். அதை பார்வையிடும்போது அங்கே நான் பார்க்குற ஒரு பொம்மை மாதிரி தான். அந்த பொம்மைக்கு கீழே சில காரியங்கள் தகடுல எழுதப்பட்டு இருப்பதை நான் பார்த்தேன். அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவங்க பிரச்சனைக்கு வேண்டி இன்னொரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அங்கே என்ன வரல. நான் கேட்டேன், என்ன பிரதர், ஆண்டவருக்கு செஞ்சால் இப்படித்தான் இருக்கணும், நீங்கள் இது அது அப்பா அம்மா ஏதோ வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஆக தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் வாழ்க்கையானாலும் வீடானாலும் இருந்தாலும் ஆண்டுடைய ஜெயத்தை நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த பொருள் இல்லாதவரை, அந்த காரியம் இல்லாதவரை, பாவம் இல்லாதவரை ஜெயத்தை தந்திருக்கலாம். யோசுவாவுக்கு பல இடத்துல ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனால் அதற்கு பின்பு அந்த பாவம் இருக்கிற போது, அந்த பொருள் இருக்கும்போது அந்த ஜெயத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. அங்கே சொல்றாரு, சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள்,
களவு செய்தார்கள் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? என்ன செய்தார்களா? களவு செய்தார்கள். திருடனாங்கிறார். ஓப்பனா பேசினா திருடனாங்க, களவு செய்தார். இந்த அனிரால் சப்பராலுடைய சம்பவம் இதில் பார்த்தீங்கன்னா களவு செய்து வஞ்சித்தார்கள். ஒரு அலே சுழலே லூயா. அவ்வளோ இருக்கும்போது எப்படி செய்ய வர்றோம்? அனிரால் சபர் தங்களுடைய காரியம்தான், கிரியத்துக்கு வித்தார்கள், களவு செய்து வச்சுட்டாங்க, வஞ்சித்து வச்சுட்டாங்க. நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஆகவே சில வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் மேலேயே குற்றம் சொல்லாமல் நான் என்ன தவறு செய்கிறேன், என் வீட்டில் தவறான காரியம் என்ன இருக்கு, அதையும் அகற்றினா ஜெயம் தானாக வரும். அல்லே சுங்கலேலுயா. ஜெய கிறிஸ்து வாழ்க்கையில் வருவார், வீட்டுக்குள்ளேயும் வருவார். இதை அறியாமல் இதுவரை நடத்தின பையன் அப்படின்னா நம்ம செய்கிற தவறு ஆண்டவர் மேலே நம்ம பழிபடக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அது அவங்க சொல்றாங்களே, நம்ம கண்மலை போல அவர் அல்ல, அவங்க உண்மையை இருக்கிற வரை தான் இருப்பார் அப்படின்னு. ஆக அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? வஞ்சித்து தங்க பண்ட பாடிகளுக்குள்ளாக வைத்தது உண்டே. அந்த பொருளை உடன்படிக்கை மீறி பாவம் செஞ்ச பொருளை எங்க வச்சிருக்காங்க? தங்களுடைய கூடாரத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்ப ஏன் தோல்வி வருகிறது? அதுதான் அந்த கூடாரத்து, ஆகானுடைய கூடாரத்துக்குள்ளே அது இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி நிறைய காரியம் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வரும்போது கோத்தரமா நீ போடு, அப்புறம் குடும்பமாக பேரை போடு, வம்சமாக பேரை போடு. இப்படி முதல் கோத்தரமாக போடும்போது தவறு செய்தவன் சொல்லியிருந்தான், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், அது என் கூடாரத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு கூட ஒரு வேளை தேவன் சில மாறுதலை செஞ்சிருக்கான். அல்லது அந்த குடும்பமாக சீட்டு போடும்போது கூட அங்கே சீட்டு போட்டதாகல அப்படித்தான் பண்ணுவாங்க. ஊரின் துப்பி மூலமோ சீட்டின் மூலமோ யார் பேர் வருகிறதோ அதான் பார்ப்பாங்க. அப்புறம் குடும்பமாக பேராக போட்டால் யார் மேலே வருது? ஆகான் மேலே வருகிறது. அலே சொல்லே லூயா, ஆகான் மேலே. அப்போதான் யோசுவா கூப்பிட்டு உன் தேவனுக்கு முன்பாடி நீ உண்மையை சொல்லியிருப்பா, பாவம் இருக்கு செஞ்சிருப்பா என்று அவனை சொல்லும் போது, ஆமாம் நான் அந்த சாபத்தீடான எடுத்துக்கொண்டது உண்மைதான், ஒரு பாபிலோன் சால்வை. இன்னும் இருக்கிற சால்வை போல இருக்காது, அதெல்லாம் சுத்தமாக பொன்னினால் செய்யப்பட்ட பாபிலோன். சாதாரணமாக வியாயிச்சிருப்பேன். ஒரு பொன் பாலத்தை அப்படின்னா தங்கக்கட்டி போல இருக்கும், பொன் பாலத்தையும் அங்கே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 சாக்கு 50 சாக்கில் வெள்ளி பாலத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். இப்போ சீட்டு அவன் மேலே விழுந்த உடனே ஆண்டு சொல்கிறாரு, சீட்டு யான் மேலே விடுகிறதோ அவனையும் அவனுக்குண்டான யாவரையும் அவனுக்குண்டான யாவற்றையும் எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு அவனுடைய அதன் மேலே கல் குவியில போட்டு நெருப்புங்கன்ட்டார். அல்லே சொல்களே. இப்போ நல்ல கவனிங்க, பாவம் செய்தவன் குடும்பத்தில் ஒருவன், ஆனால் அவனால் குடும்பத்தார் அனைவரும் போனாங்க. அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே போச்சு, அவன் வாசிகள் எல்லாம் போச்சு. இங்கே 36 பேர் நஷ்டப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தோல்வி உண்டானது. யோசுவாவுக்கு ஒரு வெட்கம் உண்டான சூழ்நிலை உருவாக்கின ஒரு மனிதனால ஆயன் பட்டணத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். அல்லே சொல்லுயா. இப்படி வேதாகமத்தில் பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அது 7ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் வாசி பாருங்க, கடைசி வசனத்தை கூட வாசிங்க. இருக்கிற பெரிய கற்களை குவித்தார்கள், இப்படி கர்த்தர் கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோ. எப்ப ஆண்டு கோபம் மாறிச்சு?
ஆகானை குடும்பத்தை உண்டாவது எல்லாவற்றையும் அழித்து போன பின்னாடி தான் ஆண்டு கோமே மாறிச்சுங்கிறார். சில விஷயங்கள் நம்ம பாவம் செய்யும் போது இப்படித்தான் நடக்கும். இதே மோசையினுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மலை மேலே தேவனுடைய மகிமை பிரசன்னம் அங்கே இறங்கியிருக்கும். அப்போ ஆண்டரே சொல்ல அந்த மலையில் அவங்க ஏறி வரக்கூடாது, மோசையும் சொல்லுவான். ஆனால் இவங்க துணிந்து போவார்கள். நீங்கள் வாசிப்பாரு என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை வாசிங்க. என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வரை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, அங்கே மீறுறாங்க, ஏறி வர வேண்டாம்னா இப்படித்தான், இங்கே அப்படித்தான் இந்த கட்டளை மீறுகிறது என்ன? நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படிக்கு ஏறி போக வேண்டாம். அதுதான் தேவனுங்க, ஏறி போகாது இருங்கள். கத்தனை ஏறி போனால் நடுவில் இருக்க மாட்டாரு. அமலேக்கியரும் கானானியரும் அவர்களுக்கு உங்களுக்கு முன்பே அங்கு இருக்கிறார்கள். பட்டயத்தினால நீங்க விடுவீங்க. நீங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றார். ஆனால் இவ்வளோ சொல்லி ஆனாலும் அவர்கள் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் போகவில்லை. எல்லாருமே போனவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஏன் அந்த அதான் என்றைக்குமே கட்டளை மீறக்கூடாது. ஆண்டவர் கூடவே இல்லை. மோசையும் சொல்றான், தேவனும் சொல்றார். அதுக்கு மீறி அவர்கள் ஏறி போனாங்க. ஏறி போன என்ன, எல்லாரும் அழிந்து போனாங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, மோசையும் கூட போகல, மோசையும் கூட்டி போகல. எங்கே போனாலும் ஊழியர் பொன்னாடி போகணும், உடன்படிக்கை பெட்டி போகணும், ரெண்டுமே போகலை. கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இது எங்கே போகும்? சில காரியங்களுக்காக கூடாரத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி வெளியே கொண்டு வரலாம். யோர்தானில் கூட கொண்டு வந்தாங்க. இது மற்ற நாளெல்லாம் ஆசர்வு கூடாரத்தில் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். பல சந்தர்ப்பங்களில் உடன்படிக்கையை வெளியே கொண்டு வருவாங்க, சுமந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு மோசே யாருமே இல்லை, எங்களுக்கு ஊழியக்காரன தேவையில்லை. அந்த உடன்படிக்கை எதை தேவ பிரசன்னத்தை காட்டுகிறது, தேவ சமூகத்தை, அதுவும் தேவையில்லை. ஆண்டு சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ஏறி போனார்கள், அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆக இது மோசையின் நாட்கள் ஒரு தோல்வி, இது 2வது தோல்வி தான் இங்கே நடக்குது. இப்போ ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்தில் அதே ஆயின் பட்டணத்துக்கு அனுப்புகிறார். நம்ம எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது. ஏன் யோசுவை பார்த்து, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஜனங்களை பரிசுத்த பண்ணு, ஜனங்களை ஆயத்த பண்ணு. இப்போ நீ என்ன செய்ய போறன்னா, ஒரு 30,000 பேரை நீ தெரிந்து கொண்டு போ. எண்ணிக்கையும் வித்தியாசம் தான். அவங்க சொன்னாங்க 2000 3000 இருந்தால் போதும், கொஞ்சம் பேர் தான் நம்ம பார்த்துக்கலான்னு. ஆண்டு என்ன சொல்றாரு, இல்லை 30,000 பேர் போகணும். ஆனால் 30,000 பேரும் பரிசுத்தமாக இருக்கணும், அவளை சுத்திகரிக்கணும். அவங்க கலங்கக்கூடாது, நீயும் கலங்காத, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிற ஆயன் பட்டணத்தை உனக்கு தருவேன். இந்த ஆலோசனை 7ஆம் அதிகாரத்தில் இல்லை, இவன் கேட்கல. யோசுவாவுடைய சூழ்நிலை ஆலோசனை கேட்டிருந்தா அதுக்கு சரியா சொல்லியிருப்பாரு. உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, அவனை விட்டு போன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவனை கூப்பிட்டு நீ சரி பண்ணிடு, இல்லை நீ கர்த்தருடைய கோபத்துக்கு நீ ஆளாடுவ, எங்களுக்கு அதை கர்த்தன்னு சொன்னா ஒரு மாறுதல் உண்டா இருக்கும். யோசுவாவும் கேட்கல. அது இங்கே அவன் யோசுவா தானே ஆண்டு ஆலோசனை சொல்றாரு, சரி போ 30,000 பேர் போங்க. முதல் நீங்கள் முன்னாடி பண்ணீங்க, இப்போ முன்னாடி நீ போகாத. அப்போ அந்த ஆயன் பட்டணத்திற்கு பின்புறமா போனேன்னு ஆண்டு பயப்படுறாரு. அப்படி இல்லை,
எதை எப்படி படிக்கணும்னு ஆண்டுக்கு தெரியும். ஆக அதுக்கு பின்புறமாக நீ போன, பின்புறமாக போ. யோசுவாவுடைய தலைமையில் முன்பக்கமா நீங்க கொஞ்சம் ஒரு 5-6 பேர் போறாங்க. போன உடனே ஆயின் பட்டணத்தார் பார்க்குறாங்க, தூரத்தில் வருகிறது. முன்பக்கம் தான் பார்க்குறாங்க, கிட்பின் பக்கத்தை நாடு மறிச்சிட்டாரு. இப்போ இவங்க யோசுவாவின் கூட இருந்த அவர்களை துரத்தி விடும்படியாக எல்லாம் ஓடி வராங்க. எல்லாம் ஒருத்தம் கூட அந்த பட்டணத்து கிடையாது. எல்லாம் ஓடி குறுகிய இடத்துல ஓடி வரும்போது ஆண்டு சொல்ல யோசுவா திரும்பினாரு. திரும்பினா பாருங்க, அதற்குள்ளாக பின்பாக இருக்கிறவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, 30,000 பேர் பட்டணத்தை கொளுத்திட்டாங்க. ஒரு அலைய சொல்லலே ஒண்ணுமே எடுக்கல, பட்டணத்தை கொளுத்திட்டாங்க. இப்ப ஆண்டவர் யோசுவா ஒரு கட்டளை இடுறாரு. என்ன கட்டளைன்னா, உனக்கு கரத்துல எடுத்து ஈட்டிய ஆயின் பட்டணத்துக்கு மேல நீட்டினார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பேசுறாரு. இன்னைக்கெல்லாம் நம்ம இங்க பலிபடுத்த ஈட்டி எடுத்து உங்க நேரம் நீட்ட முடியுமா? நீட்ட முடியுமா? நீட்டாமையே சில சபையில பாஸ்டர் குத்தி குத்தி பேசுவாருன்னு சொல்லும் போது, இனி ஈட்டி எடுத்து வச்சு இப்படியே நீட்டு உங்களுக்கு எதிராக பண்ணா என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் பயங்கரமான ஈட்டியை வச்சு நீட்டுற பயமுறுத்துறான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஈட்டியை நீட்டுறான் பாருங்க. அந்த ஈட்டியை நீட்டிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆயின் பட்டத்தை ஒருவனாகி இல்லாமல் எல்லாரும் அழிந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லே சொல்லுங்களேலூயா. அதே இடத்துல தோல்வி, அதே இடத்துல கர்த்தர் ஜெயமாக யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். அல்ல இன்னொரு காரியம், ரொம்ப காரியம் என்னன்னா, அந்த வசன வாசி பாருங்க. யோசுவா அந்த ஈட்டி நீட்டினா பாருங்க, எத்தனை ஜனங்க அந்த அந்த கையை திரும்பி மடக்கவே இல்லையா? அந்த வேதம் சொல்லுகிறது. ஏன் மடக்கலைங்கிறது ஒரு ரகசியம் அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அமலேக்கரை யுத்தம் பண்ணும்போது மோசேனுடைய கை குறுகி போகும்போது தோற்று போனா பாருங்க, அந்த சிந்தனைக்கு வந்துருச்சு. அதனால யோசனை பண்ண, நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். கை நீட்டின வரதான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். மோசனுடைய கரமே குறுகி சோர்ந்து போகும்போது நான் தோற்று போனேன். ஏன் கையை நீட்டின கையை ஈட்டி நீட்டினதை நான் திரும்பி எடுத்துட்டானா மீண்டும் எனக்கு ஒரு தோல்வி வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையினால அவன் அசையாமல் அந்த அப்படியே அந்த முறியடிக்கிற அந்த நேர வரையும் கையை கொஞ்சம் கூட மடக்காம அந்த ஈட்டியை அது ஆயின் பட்டணத்துக்கு நேராக அவன் நீட்டினான். கர்த்தர் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லே சொல்லுங்களேலூயா. இப்ப ஆயின் பட்டணத்தை முழுவதுமாக கர்த்தர் அழித்து போட்டார். ஆக ஆண்டோடைய சொன்னபடி இப்ப செய்யறாங்க, ஆண்டுடைய ஆலோசனைப்படி நடக்கிறாங்க. ஏன் நாங்க முன்பக்கம் போன என்ன அப்படின்னு கேட்கல. அல்லது அந்த 30,000 பேர் முன்பக்கம் போய் நாங்க 5-6 பேர் பின்பக்கம் போன என்ன அப்படின்னு கேட்கல. அல்ல யோசு ஒரு வேளை ஈட்டி இங்கிருந்தா பிடிக்கணுமா, அங்கிருந்தே பிடிச்சிருந்தா நடக்காதுன்னு கேட்கல. ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தனால அதே இடத்தை தேவன் ஜெயமாக மாற்றினார். அல்லே சொல்லுங்களேலூயா. இது யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சகல வசனங்களும் அங்கே இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. ஆகவே நம்ம எந்த காரியத்தில் தோல்வி அடைந்தோமோ, எந்த இடத்துல தோல்வி அடைந்தோமோ அதே காரியத்தில் மீண்டும் வெற்றி அடைவதற்கு ஆண்டு சம்பத்தில் கேட்கணும், நான் என்கிட்ட என்ன தவறு இருக்கு, நான் செய்த தவறு என்ன, இதுவரை நான் ஜெயத்தோடு வாழ்ந்த என் வாழ்க்கைக்கு இந்த தடுமாற்றம் எனக்கு எதற்கு, இந்த தோல்வி எனக்கு எதற்கு, இந்த தோல்வி எதனால வந்தது என்று ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா புதிய காலத்தில் சுட்டெரிக்கவோ அடிக்க மாட்டாரு. புதிய காலத்தில் அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை மன்னிப்பார். அல்லே சொல்லலேலூயா. பழைய காலத்தில் நடந்து புதிய செய்ய மாட்டார்.
நான் மறைக்காம எல்லாம் தாவீது கூட மன்னிச்சார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆக நம்முடைய எல்லா இதனால தான் நான் தோல்வி விட்டேன், என்னால் ஆவிக்குறி வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியல. முந்தி எல்லா காரியம் நான் ஜெயம் எடுத்தேன், எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டுச்சு, என் ஜபம் இன்னைக்கு கேட்கப்படலை, எல்லாமே எனக்கு தோல்வியா வருகிறது. அப்ப என்னுடைய பாவத்தை நமக்கு அறிக்கை செய்கிறேன், தேவையில்லாத பொருளை என் ஜீவிதத்திலும் சரீரத்தில் வீட்டிலும் வைக்காமல் அகற்றி விடுகிறேன். உம்முடைய ஆலோசனை இல்லாம இந்த காரியத்தில் நான் இறங்கிட்டேன், இனி உடைய ஆலோசனைப்படி நடப்பேன், ஆலோசனைப்படி போவேன், ஆலோசனை வைக்கிற இடத்துல இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லும் போது நீங்கள் எந்த காரியத்தில் தோல்வி நீங்க சந்தித்தீங்களோ அதே காரியத்தில் தேவன் ஜெயத்தை தருவார். அல்லே சொல்லுங்களே, அல்லையா? அங்கதான் நடந்தது. ஆயின் பட்டணத்துக்கு வேற பட்டணத்தில் போய் அவங்க ஜெயம் எடுக்கல, அதே மனுஷர் அதே இடம்தான். அந்த பட்டணத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு தோல்வி இருப்போம், நம்ம நல்லா இருப்போம், நன்றாக இருப்போம், ஆவிக்குறி வாழ்க்கையில் சரியாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம், தேவன் சொல்கிறபடி கீழ்ப்படுகிறோம், எல்லா விஷயம் இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அந்த ஒரு காரியம் தோல்வி போல ஒரு தோற்றம் தான் உண்டாகும். அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த காரியத்தில் நான் தோற்று போவேனோ என்கிற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த முடிவான நேரத்தில் அது கத்த ஜெயமாக மாற்றுவார். அல்லே சொல்லுங்களே, அல்லையா? குதிரை யுத்தத்துக்கு தான் ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ யாரால் வருமா? கர்த்தரால் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை ஊழியத்திலே ஆனாலும் பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. நம்ம இந்த விஷயத்தில் இன்னும் ஒன்றும் நடக்கலை, தோற்று போயிடுவோமோ அப்படின்ற சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேலையில் பார்த்தீங்கன்னா அது ஜெயமாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ அந்த தானியலுக்கு அந்த சம்பவம் தான் இருக்கும். அது வரைக்கும் தானியலுக்காக ஜெயமாக மாறிச்சு. இப்போ சிங்கத்தின் கபியில போடுவாங்க, அவன் அப்படி நினைச்சிருக்க மாட்டான், தோல்வை போல தான் போட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே ஆண்டவர் ஜெயித்து அவனை மேலே கொண்டு வர்றார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இது 3 எபிரேயர் வாலிபருக்கு அப்படி தான் இருக்கும். சுற்றியெல்லாம் என்ன நினைப்பேன், ஆமாம் இவங்க என்ன அவ்வளோதான், இவங்க இதோட ஜோலி முடிஞ்சு, ராஜா கோபம் வந்தாச்சு, ராஜா கிட்ட இப்படி பேசுகிறாங்க, இந்த 7 மடங்கு இந்த 1 மடங்கு சூடுக்க நிற்க முடியல, இந்த 7 மடங்கு சூடுக்க நிற்க முடியும், இவங்களால பொசிங்கி போயிடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. தோல்வி போல தோன்றலாம். அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா ஜெயக்கிறிஸ்து ஜெயிக்கிற புருஷன் இறங்கி வந்து அந்த இஸ்ரவேலுடைய அந்த இஸ்ரவேல் 3 பேரை எபிரேய வாலிபர்களை அந்த உக்கரத்தின் அக்னி உக்கத்திலிருந்து இவர் அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வர்றார். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்படி சில சூழ்நிலை வரும் தவிர அது தோல்விக்காக அல்ல. முடிவு ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணன்றார். மற்றபடி நம்ம வாழ்க்கையில் வருகிற தவறு நிமித்தம் சில தோல்விகள் வரும். யோசுவாவை தேவன் உணர்த்தினார், மீண்டும் தவறை அவளை அறிக்கை செய்தாங்க, மீண்டும் 8ஆம் அதிகாரத்தில் தேவன் ஜெயித்து கொடுத்தார். அதே போல இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் கேட்கிற உங்கள் யாவருக்கும் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பொருட்களோ நம்முடைய இருதயத்திலோ சரீரத்திலோ வீட்டில் வைக்காம அதை தூக்கி வீசிட்டிங்கன்னா கர்த்தர் இன்று முதல் மீண்டும் ஒரு ஜெய நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு தருவார். எல்லாரும் கண்களை மூடி நம்மளாக அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் சோதனை பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதரன் யோசுவாவுடைய தோல்வியும் வெற்றி குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும்போதெல்லாம் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம், தோல்வி வரும்போதெல்லாம் உண்மை முறுமுறுக்கிறோம். ஏன் தோல்வி வரும்போது எங்களால் பரிசோதிக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் வாழ்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக, இந்த வேத தியானத்தின் மூலமாக தோல்வி எங்களால் வருகிறது. எங்களுடைய பாவத்தினால, நாங்கள் தேவனுக்கு செய்த விரோதத்தினால, கட்டளைகளை மீறியதுனால, களவு செய்ததுனால, வஞ்சித்ததுனால, சாபத்தீடான வைத்ததுனால
எங்களுக்கு தோல்வி வருகிறது என்று உணர்த்தின தேவன். தீபாலபாரா சகரிகாலபா நிமம சந்தபரா. இது கேட்கிற தேவ பிள்ளை, ஏன் தோல்வி என்பதை பார்க்கலாம். எதனால தோல்வி என்று உணர்ந்து அந்த பாவ ஜீவியத்தை பாவக்காரை தூக்கி எறியும் போது இன்றைக்கு தேவன் அவளுக்கு நீ ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் பேசுகிற எங்களுக்கும் இன்று முதல் மீண்டும் அந்த ஜெயம் நிறைந்த வாழ்க்கை, வெற்றி நிறைந்த வாழ்க்கை, ஜெயப்பிரசு எங்களுக்கு முன்பாக சென்ற ஜெயத்தை தருவதற்காக சோத்திரம். எல்லாரும் பிதாவாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆட்சி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத தியானம் நேரத்திற்காய் சோத்திரம். யோசுவாவை குறித்து 4வது வரங்களாக தியானிக்கிறோம். இது ஆயன் பட்டணத்துடைய தோல்வியும் ஜெயத்தை குறித்து தான காட்சி சந்தித்தோம். தோல்வி எதனால்? ஒரு மனிதனால் வந்த தோல்வி. அதுக்கு பின்பு தேவனுடைய ஆலோசனையின்படி அவர்கள் ஆயன் பட்டணத்தை ஒருத்தரை விடாம அழித்து சுட்டெரித்து போட்டார்கள். ஆயின் ராஜாவை உயிரோடு கொண்டு வந்து அவனை மாத்திரம் மரத்தில் தூக்கிலிட்டு அவன் சாகடித்த மேல கற்களை குவித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இனி வாழ்க்கையில் வெற்றியை மாத்திரம் தருவதற்காக நன்றி. தோல்வியெல்லாம் நீ மூடி போடுவதற்காக நன்றி தகப்பன். வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக, கேட்கிறவர்கள் ஜெயத்தை கொடுப்பீர்கள், ஜெயம் எடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமேடு பசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே.